ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஹால், இன்னைக்கு நம்ம அதிகம் பயன்படும் சொற்களை பார்க்க போகிறோம். பாசிபிள்னா சாத்தியம்ன்ற அர்த்தம் கொடுக்கும். இஸ் இட் பாசிபிள் டு பை டிக்கெட்ஸ் இன் அட்வான்ஸ்? முன்கூட்டியே சீட்டுகள், அதாவது டிக்கெட்ஸு, பயண சீட்டாக இருக்கலாம், நுழைவு சீட்டாக இருக்கலாம், வாங்க சாத்தியமா? இஸ் இட் பாசிபிள் டு பை டிக்கெட்ஸ் இன் அட்வான்ஸ்? இது பார்த்திங்கன்னா பீவர் ப்ரெசண்ட்டில் அமைஞ்சிருக்கு. இஸ் இட் பாசிபிள்னா சாத்தியமா அப்படின்ற அர்த்தம். டு பை இன்ஃபினிட்டிவ், வாங்குவது இல்லை வாங்க அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். டிக்கெட்ஸ்னால் பயண சீட்டு இல்லை நுழைவு சீட்டு. இன் அட்வான்ஸ்னால் முன்கூட்டி அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ரெடியூஸ் பார்த்திங்கன்னா குறை அல்லது சுருக்குன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ரெடியூஸ். டஸ் ஷி ரெடியூஸ் ஹர் weight? அவள் அவளுடைய எடையை குறைக்கிறாளா? டஸ் ஷி ரெடியூஸ் ஹர் weight? டஸ் ஷீ ரெடியூஸ்னு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா அவள் குறைக்கிறாளா அப்படின்ற அர்த்தம். ஹர் வெயிட்னா ஹர் பார்த்தீங்கன்னா அவளுடைய இல்லை தன்னுடைய இல்லை தன் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். வெயிட்னா எடை. இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. டேக்னா எடுன்ற அர்த்தம் கொடுக்கும். டேக் எடு. ஹூ டுக் தீஸ் ஃபோட்டோஸ்? இந்த புகைப்படங்களை எடுத்தது யார்? ஹூ டுக் தீஸ் ஃபோட்டோஸ்? இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. ஹூனா யார், டுக்னா எடுத்தது, கடந்த கால சொல். தீஸ்னா இந்த, ஃபோட்டோஸ்னா புகைப்படங்கள். ஷுட் நாட்னா கூடாது. வை ஷுட் நாட் ஐ பை சாக்லேட்ஸ்? நான் ஏன் சாக்லேட் வாங்கக்கூடாது? வைனா ஏன். ஷுட் நாட்னா கூடாது. ஐனா நான். பைனா வாங்க. வை ஷுட் நாட் ஐ பை சாக்லேட்ஸ்? இது ஷுட் நாட் பார்த்தீங்கன்னா ஷுட் பார்த்தீங்கன்னா மாடல் ஆஃப் ப்ரெசண்ட்டில் வரும். டு டேக் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டியில் வரும். எடுக்க இல்லை எடுக்க வேண்டிய அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இட் இஸ் டைம் டு டேக் டின்னர். இது இரவு உணவு எடுக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. இட் இஸ் டைம் டு டேக் டின்னர். இட் இஸ்னா இது இருக்கிறது. டைம்னா நேரமாக. டு டேக்னா எடுக்க வேண்டிய. டின்னர்னா என்னது? இரவு உணவு. இது பார்த்திங்கன்னா பி வெர்ப் ப்ரெசண்ட்டில் அமைஞ்சிருக்கு. கார்னர்ஸ்னால் மூலைகள். ஹவு மெனி கார்னர்ஸ் ஆர் தேர்? எத்தனை மூலைகள் உள்ளன? ஹவு மெனி கார்னர்ஸ் ஆர் தேர்? ஹவு மெனினா எத்தனை அப்படின்ற அர்த்தம். ஆர் தேர்னா உள்ளனன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். கார்னர்ஸ்னால் மூலைகள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி வெர்ப் ப்ரெசண்ட்டில் அமைஞ்சிருக்கு. அசம்பிள்னா பாகங்களை இணை. ஸோ பாகங்களை இணைச்சி ஒரு பொருளை உருவாக்குறதுக்கு பேர் தான் அசம்பிள். ஐ அசம்பிள் த மொபைல் கரெக்ட்லி. நான் கைபேசியோட பாகங்களை சரியாக இணைச்சிட்டேன். ஐ அசம்பிள் த மொபைல் கரெக்ட்லி. இது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. அசம்பிளில் பாகங்களை இணைத்து விட்டேன். கரெக்ட்லினா சரியாக அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். பக்கெட்னா பார்த்திங்கன்னா வாளி. ஸ்மால் பக்கெட் டேக்ஸ் லெஸ் டைம் டு ஃபில். ஸ்மால் பக்கெட்ஸ் டேக்ஸ் லெஸ் டைம் டு ஃபில். சிறிய வாளி நிரப்புறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் ஆகும், குறைந்த நேரம் தான் எடுக்கும். இது பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. ஸ்மால் பக்கெட்னா சிறிய வாளி. டேக்ஸ்னா எடுக்கும். லெஸ் டைம்னா குறைந்த நேரம். டு ஃபில் என்னது பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிவ். ஸோ நிரப்ப அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஆஸ்க்னா கேள். ஆஸ்க் வெதர் இட் இஸ் ஃப்ளாட் ஆர் ரவுண்ட். ஆஸ்க்னா கேள்னு அர்த்தம். ஃப்ளாட்னா தட்டையா, தட்டை அப்படின்ற அர்த்தம். ரவுண்ட்னா வட்டம். ஸோ ஆஸ்க் வெதர் இட் இஸ் ஃப்ளாட் ஆர் ரவுண்ட். டெண்டர் கோகனட்னா இளநீர். ஹவு மெனி டெண்டர் கோகனட்ஸ் ஆர் தேர்? எத்தனை இளநீர்கள் உள்ளன? ஹவு மெனி டெண்டர் கோகனட்ஸ் ஆர் தேர்? ஹவு மெனினா எத்தனை, ஆர் தேர்னா உள்ளனன்ற அர்த்தம் கொடுக்கும். இது பி வெர்ப் ப்ரெசண்ட்டில் அமைஞ்சிருக்கு. வெசல்னா பாத்திரம். இஸ் இட் எ ரைட் வெசல் டு போர் த ஃபுல் பேக்கெட் ஆஃப் மில்க்? முழு பேக்கெட் பாலை ஊற்றுறதுக்கு இது சரியான பாத்திரமா? இஸ் இட் எ ரைட் வெசல்? இது சரியான பாத்திரமா அப்படின்ற அர்த்தம். டு போர்னா ஊற்றுவதற்கு, ஊற்ற அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது பார்த்திங்கன்னா இன்ஃபினிட்டிவ். த ஃபுல் பேக்கெட். ஃபுல்னா முழு. மில்க்னா பால். இது பார்த்திங்கன்னா பி வெர்ப் ப்ரெசண்ட்டில் அமைஞ்சிருக்கு. ப்ரிடென்ட்னா நடி அப்படின்ற அர்த்தம். ஹீ இஸ் நாட் ரியலி ஹேங்க்ரி, ஹீ இஸ் ஜஸ்ட் ப்ரிடென்டிங். அவர் உண்மையாகவே கோவப்படலை, அவர் சும்மா நடிக்கிறாரு. ஹீனா அவர் இல்லை அவன். ஹீ இஸ் நாட் ஆங்க்ரினா கோவப்படவில்லை. ரியலினா உண்மையில். ப்ரிடென்டிங்னா நடிக்கிறார் அப்படின்ற அர்த்தம். ஜஸ்ட்னா சும்மா அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். லாங் கியூனா நீண்ட வரிசை. தேர் வேர் எ லாங் கியூ அட் த போஸ்ட் ஆஃபீஸ். தபால் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா நீண்ட வரிசை இருந்தது. தேர் வேர் எ லாங் கியூ அட் த போஸ்ட் ஆஃபீஸ். வேர்னா இருந்தது அப்படின்ற அர்த்தம். லாங் கியூனா நீண்ட வரிசை. போஸ்ட் ஆஃபீஸ் தான் தபால் நிலையம். அட்னா இல்லைன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது பி வெர்ப் பாஸ்டில் அமைஞ்சிருக்கு.
அகாமடேட்னா இடமளி. எ பார்க்கிங் ஏரியா கேன் அகாமடேட் 15 கார்ஸ். வாகனம் நிறுத்தும் இடத்துல பார்த்தீங்கன்னா 15 கார்கள் நிறுத்த முடியும். ஸோ அந்தளவுக்கு இடம் இருக்குது, இடம் அளிக்க முடியும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். எ பார்க்கிங் ஏரியா கேன் அகாமடேட் 15 கார்ஸ். பார்க்கிங் ஏரியானா என்ன அர்த்தம்? வாகனங்கள் நிறுத்தும் இடம். கேன் அகாமடேட்னா வந்து நிறுத்த முடியும், இல்லை இடமளிக்க முடியும் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஹர்ச்சீஃப்னா வந்து கைக்குட்டை. காலிம் அண்ட் டை ஹர்ச்சீஃப் ஓவர் இஸ் ஐசஸ். அவன் அழைச்சி அவன் கண்கள் மீது வந்து ஒரு கைக்குட்டையை கட்டுங்க. காலிம் அண்ட் டை ஹர்ச்சீஃப் ஓவர் இஸ் ஐசஸ். இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. கால்னா வந்து கூப்பிட்டு இல்லை அழை, ஹிம்னா வந்து அவனை இல்லை அவரை, டைனா வந்து கட்டுங்கள் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். கர்ச்சீஃப்னா வந்து கைக்குட்டை, ஓவர்னா வந்து மீது, ஐசஸ்னா வந்து கண்கள், ஹிஸ்னா வந்து அவனுடைய இல்லை அவருடைய அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். ஹெவினா கனமானதாக. திஸ் பாக்ஸ் இஸ் ரியலி ஹெவி. கேன் வி புட் இட் டவுன் ஃபார் எ மினிட். இந்த பெட்டி உண்மையில் கனமானதாக இருக்குது, நம்ம ஒரு நிமிஷம் கீழே வைக்கலாமா? திஸ் பாக்ஸ் இஸ் ரியலி ஹெவி. கேன் வி புட் இட் டவுன் ஃபார் எ மினிட். திஸ் பாக்ஸ்னால் இந்த பெட்டி, ஹிஸ்னா வந்து இருக்கிறது, ரியலினா உண்மையிலே, ஹெவினா வந்து கனமானதாக, கேன் வி புட்னா வந்து வைக்கலாமா, கீழே வைக்கலாமா அப்படின்ட்டு, டவுன்னா வந்து கீழே, ஃபார் எ மினிட்னா வந்து ஒரு நிமிடம் அப்படின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இஸ் வந்து பீவர் ப்ரெசென்ட்டில் அமைஞ்சிருக்கு, கேன் வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஆஃப் ப்ரெசென்ட்டில் அமைஞ்சிருக்கு. கிராப்னு வந்து பார்த்திங்கன்னா நண்டு. கிராப் மூவ்ஸ் ஃபாஸ்ட். நண்டு வந்து வேகமாக நகருது, வேகமாக போகுது. கிராப்னா வந்து நண்டு, கிராப் மூவ்ஸ் ஃபாஸ்ட். இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. டாட்னா வந்து புள்ளின்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். கேன் யூ ஜாய் அ சர்க்கிள் பை ஜாயினிங் த கிவன் டாட்ஸ். கொடுக்கப்பட்ட புள்ளிகளை இணைப்பதன் மூலமாக ஒரு வட்டத்தை உங்களால் வரைய முடியுமா? கேன் யூ ஜாய் அ சர்க்கிள் பை ஜாயினிங் த கிவன் டாட்ஸ். கேன் யூ ட்ரானா வந்து வரைய முடியுமா, சர்க்கிள்னா வந்து ஒரு வட்டம், பைனா வந்து மூலமாக, ஜாயினிங்னா வந்து இணைத்தல், கிவன்னா வந்து கொடுக்கப்பட்ட, டாட்ஸ்னா வந்து புள்ளிகள். இது வந்து பார்த்திங்கன்னா மாடல் ஆஃப் ப்ரெசென்ட்டில் அமைஞ்சிருக்கு. ஃபியூவெஸ்ட்னா வந்து மிக குறைவான. விச் பிக்சர் காட் த ஃபியூவெஸ்ட் ஓட்ஸ். எந்த படம் மிக குறைவான வாக்குகளை பெற்றது? விச் பிக்சர் காட் த ஃபியூவெஸ்ட் ஓட்ஸ். இது வந்து சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. காட்னா வந்து பெற்றது, பிக்சர்னா வந்து படம், விச்னா வந்து எந்த, ஓட்ஸ்னா வந்து வாக்குகள். ஸ்டிக்னா பார்த்தீங்கன்னா குச்சி, தடி அப்படின்ற அர்த்தமும், இன்னொரு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கொள்ளுன்ற அர்த்தம் உங்களுக்கு கொடுக்கும். மை புக் காட் வெட் அண்ட் ஆல் த பேஜஸ் ஹேவ் ஸ்டக் டுகெதர். என் புத்தகம் வந்து பார்த்திங்கன்னா ஈரமாயிடுச்சு, அனைத்து பக்கங்களும் ஒன்றாக ஒட்டி கொண்டது. ஸ்டிக்கோட பாஸ்ட் டென்ஸ் தான் பார்த்திங்கன்னா ஸ்டக். சரிங்களா? ஸோ மை புக்னா என்னுடைய புத்தகம், காட் வெட்னா வந்து ஈரமானது, ஆல் த பேஜஸ்னால் அனைத்து பக்கங்களும், ஆவ் ஸ்டக்னா வந்து என்னது ஒட்டி கொண்டது, டுகெதர்னா ஒன்றாக. ஸ்னைல்னா வந்து பார்த்திங்கன்னா நத்தை. ஸ்னைல் மூவ்ஸ் ஸ்லோ. நத்தை வந்து மெதுவாக போகுது, நகருது. ஸ்னைல் மூவ்ஸ் ஸ்லோ. இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. டு ட்ரான்ஸ்ஃபர்னா மாற்ற. இது வந்து இன்ஃபினிட்டிவ். டு ட்ரான்ஸ்ஃபர்னா மாற்ற. விச் ஸ்பூன் வில் யூ யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயில் ஃப்ரம் த பவுல் டு பாட்டில். எண்ணத்தில் இருந்து புட்டிக்கு எண்ணெயை மாற்றுறதுக்கு எந்த கரண்டியை பயன்படுத்துவ? விச் ஸ்பூன் வில் யூ யூஸ் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயில் ஃப்ரம் த பவுல் டு பாட்டில். விச் ஸ்பூன்னா வந்து எந்த கரண்டி, வில் யூ யூஸ்னால் வந்து பயன்படுத்துவீர்கள், டு ட்ரான்ஸ்ஃபர்னா மாற்ற, ஆயில்னா எண்ணெய், ஃப்ரம்னா வந்து இருந்து, பவுல்னா கிண்ணம், பாட்டில்னா வந்து புட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. டிஸ்மேண்டில்னா வந்து பாகங்களை கழட்டுறது. டிஸ்மேண்டில்னா பாகங்களை கழட்டுறது, பாகங்களை சேர்க்கறதுக்கு பேர் என்னது அசம்பிள். சி டிஸ்மேண்டில் த வாஷிங் மிஷின். அவள் வந்து சலவை இயந்திரத்தில் பாகத்தை வந்து கழட்டினாள். ஷீ டிஸ்மேண்டில் த வாஷிங் மிஷின். டிஸ்மேண்டில்னா பாகங்களை கழற்றினால், வாஷிங் மிஷினா சலவை இயந்திரம், துணி துவைக்கிற மிஷினு. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. ஷெல்ஃப்னா வந்து பார்த்திங்கன்னா அலமாரி. கோ டு த ஷெல்ஃப் அண்ட் டேக் எ புக் தட் யூ லைக். அலமாரிக்கு சென்று உனக்கு பிடிச்ச புத்தகத்தை எடுத்துக்கோ. கோ டு த ஷெல்ஃப் அண்ட் டேக் எ புக் தட் யூ லைக். கோனா வந்து போ இல்லை செல் அப்படின்ற அர்த்தம். ஷெல்ஃப்னா வந்து அலமாரி, டேக்னா வந்து எடுத்துக்கொள், புக்னா வந்து புத்தகம், யூ லைக்னா வந்து உனக்கு பிடித்தது. இது வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் டென்ஸில் அமைஞ்சிருக்கு. Plum leavesனா பனை ஓலைகள். In olden days, information was stored in plum leaves. Later, books are used instead of plum leaves. ஸோ பழைய காலங்களில் பார்த்திங்கன்னா தகவல் வந்து பனை ஓலையில் சேமிக்கப்பட்டது. பனை ஓலைகளுக்கு பதிலாக பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா புத்தகங்கள் வந்து பயன்படுத்தப்படுகின்றன.
In olden days, information was stored in palm leaves. Later, books are used instead of palm leaves. Olden daysனா வந்து பழைய காலங்கள், இன்ஃபர்மேஷன்னா தகவல், were storedனா வந்து சேமிக்கப்பட்டது, இன்னா வந்து இல், palm leavesனா வந்து பனை ஓலைகள், லேட்டர்னா பிற்காலத்தில், புக்ஸ்னா வந்து புத்தகம், ஆர் யூஸ்ட்னா வந்து பயன்படுத்தப்படுகின்றன, இன்ஸ்டெட் ஆஃப்னா வந்து பதிலாக. மீண்டும் உங்களை வேறொரு வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கிறேன்.